வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம சேனலில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் பார்த்தீங்கன்னா ரஸ்ல்மேனியா மெயின் மேட்ச் கிடையாது, சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கு தான் மேட்ச்சு. கோடி ரோட்ஸ் அடுத்த ஆப்பனண்ட்டு டேனியல் பிரையன் பார்த்தீங்கன்னா எஸ் மூமெண்ட்டை திருப்பி வாங்கிட்டாரு. மற்றும் தொமாசா தாம்பா மீண்டும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கு ஆர்கே ஓப்பாட்டிருக்காரு. ஸோ அதில் என்ன ஆச்சு, இதே போல் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ராண்டி ஆர்டனை பற்றி தான். அதாவது தொமாசா தாம்பா வாரம் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கு எப்படியாவது ஆர்கேஓ போட்டு தரணும்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜில் ஒரு வீடியோ எடுப்பார்ல, அதே போல் இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம ராண்டி ஆர்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. பட் ஆனால் வீக்லி எப்படி மிஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த வாரம் மிஸ் ஆயிடுச்சு. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தொமாசா தாம்பா இப்படி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவருடைய சோஷியல் மீடியாவில் போடுறது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான சந்தோஷமான விஷயமா பேசப்படுது. ஸோ இது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ நம்ம ஜானி கர்கோன்னு இருக்காருல, அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு. ஃபுல் வீடியோன்னா அங்கே போய் பார்த்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் தொமாசா தாம்பா பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கு அந்த ஒத்த ஆர்கேஓ போடுறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் அந்த ஒத்த ஆர்கேஓ ராண்டி ஆர்டனுக்கு போட முடியல. இடங்கப்பா பக்கத்தில் யாருன்னு பார்த்தீங்களா, நம்ம அண்டர்டேக்கர் சம்மர் ஸ்லாமுக்கு வந்துருந்தார். அப்போ இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் நடந்துருக்கு போல இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த வீடியோ புகேச்சை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ராண்டி ஆர்டன் மீண்டும் எஸ் மூமெண்ட்டை கொண்டு வர போகிறார். என்னதுப்பா சொல்கிற, டேனியல் பிரையன் எஸ் மூமெண்ட்டை கொண்டு வராரா? எஸ், பிரையன் டேனியல்சன் என அழைக்கப்படும் அமெரிக்கன் டிராகன் டேனியல் பிரையன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து எஸ் மூமெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே கிளைம் போட்டு வச்சுருந்தார். எஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது டபிள்யூ யூஸ் பண்ணுறதுனால டபிள்யூ பார்த்தீங்கன்னா அதை கொடுக்க மாட்டோம், ஏன்னா வேறு ஃபேமஸ் ஆயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் எஸ் மூமெண்ட்டை காட்டிலும் இப்போ ஈட் மூமெண்ட்டு ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டாப்பாக தான் இருக்கிறாங்க. கோடி ரோட்ஸோடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க ஒவ்வொரு மூமெண்ட் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த எஸ் மூமெண்ட் இப்போ வந்தாலும் பெரிய இதாக தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விவாதமே கோர்ட்டில் போயிட்டு இருந்தது. ஸோ அது டேனியல் பிரையனுக்கு சாதகமாக வந்துருச்சு. டேனியல் பிரையன் வந்து எஸ் மூமெண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அமெரிக்கன் டிராகன் என அழைக்கப்படும் பிரையன் டேனியல்சன் அவருடைய எஸ் மூமெண்ட்டை யூஸ் பண்ணாலும் யாருக்கிட்டையும் கேட்காம இதுக்கப்புறமா தைரியமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு தலையில் இடி விழுகிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது. இது அஃபிஷியலாக கேட்டிங்கன்னா அஃபிஷியலாக தெரில, பட் ஆனால் ஒரு ரூமராக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரஸ்ல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் தான் மேட்ச் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பார்த்தீங்கன்னா குப்புறப்படுத்திட்டு இந்த மேட்சை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த மேட்சை நடத்த போகிறதில்ல, இன்னொரு மேட்சை தான் பேக்கேஜாக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. போன வருஷம் ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு பயங்கரமான ஃபியூட் இருந்ததில்ல, அதை முடிக்கும் வண்ணமா இந்த வருடம் ரஸ்ல்மேனியா 42, ஸோ அடுத்த வருஷம் 41 அதில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் தான் அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் வெர்சஸ் த பீப்புள் சாம்பியன்ஷிப் டைட்டில் வெர்சஸ் டைட்டில் மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரஸ்ல்மேனியா நடக்கும். அதனால் இந்த ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்குமான மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸ்லாம் செம்ம கண்டாவீங்க. ஏன்டா நாங்கள் எத்தனை வருஷமாக யுகமாக காலங்காலமாக காத்துட்டு இருக்கிறது, நீங்கள் இந்த மேட்சை நடத்தவே மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது நல்லாவே புரியுது. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக இன்னொரு பேக்கேஜிங் மேட்சை ரோமன் ரெயின்ஸுக்கு வச்சிருக்கிறதாகவும் ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. சரி, அப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு என்ன மேட்ச் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூடபிள்யூ வழக்கமாக பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம்னு ஒரு மேட்சுக்கான ஸ்டோரியை டெவலப் பண்ணால் ரஸ்ல்மேனியாவில் வைக்கிறது சகஜம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரஸ்ல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கும் ட்ரைபல் சீஃப் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நடக்கும். அதனால் இந்த ராக் ஸ்டோரி லைனில் அவர் இன்வால்வ் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வருஷம் நடக்கிறத பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. பட் ஆனால் இந்த வருஷம் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸு. ஸோ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே சோலோ சிக்காவை பக்கம் கொண்டு போயிட்டாங்கன்னா கோடி ரோட்ஸோட ஃபேன்ஸ் ஹாப்பி ஆயிடுவாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரோமன் ரெயின்ஸோடைய ஃபேன்ஸுக்கு டிசப்பாயிண்டாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸா இல்லாட்டா சோலோ சிக்காவா வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸா? உங்களை எது ரொம்ப ஃபேவரேட் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நிரப்பி விடுங்க. கோடி ரோட்ஸோடைய அடுத்த ஆப்பனண்ட்டாக ஒரு நல்ல ஆப்பனண்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ இருக்கிறாங்க. ஃபேன்ஸ் மத்தியில் யாருப்பா அந்த ஆப்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த நிலையில் இப்போ நமக்கு ஒரு ஆப்பனண்ட் கிடச்சிருக்குது. ஸோ கோடி ரோட்ஸோட நெக்ஸ்ட் ஆப்பனண்ட் இவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத கெட்டுனா குட்டி சவுறு கூட இருக்கிற கெவின் ஓவன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கெவின் ஓவன்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லா ஸ்டோரியும் முடிச்சிட்டாரு. என்ன நினச்சோம், ராண்டி ஆர்டன் டாமாட்டாங்க மற்றும் ஜாக்கப் ஃபார்டு கெவின் ஓவன்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு ஃபியூட் போவோம், டாக்டி
மார்க்கிங் டேட்ல மேட்ச் போவாங்கன்னு. ஆனால் அண்ணன் இங்கே ரா பிராண்டுக்கு ஸ்டோர் லைன் போயிட்டார். பட் இருந்தாலும் அவர் ஸ்மாக்டவுன் ரெஸ்லர் தான். கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை கோடி ரோட்ஸ் கிட்ட உன் டைட்டில் எனக்கு வேணும், ஆசையாக இருக்குது, சாம்பியன்ஷிப்பாக ஒரு மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட மேட்ச் மேபி பார்த்தீங்கன்னா பெர்ஸ் இந்த பெர்லினில் ஒரு மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது ரோமன் ரெயின்ஸ் கூட பார்ட்னர்ஷிப்பாக போட்டாருன்னு வைங்களேன், அதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க நியூஸ் படி கோடி ரோட்ஸுக்கு ஆப்போனண்ட் ஆகிறதுக்கு கெவின் ஓவன்ஸ் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா மெயின் ஷோக்கு வராமல் இருக்கிற ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்கிற ஃப்ரைடே அண்ட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்கிறாரு. இருங்க அது அட்வர்டைஸ் பட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் மெயின் ஸ்டேஜுக்கு வருவாரா அல்லது ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா வருவாரான்னு தெரில. பட் ஆனால் நிறைய நியூஸ் என்ன சொல்லப்படுதுன்னா கண்டிப்பாக வந்து ஏஜே ஸ்டைல் வந்து மெயின் ஷோக்கு தான் வருவாருன்னு சொல்லப்படுது. மேபி ஏஜே ஸ்டைலுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் வச்சுருவானுங்களோ மறுபடியும். ஐயோ பூமி தாங்காது, கோமாதா எங்கள் குதமாதா. ஒவ்வொரு ரா முடிஞ்சதுக்கப்புறமாவும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வாரம் ஸ்பீட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜோவன் எவண்டுக்கும் அடனெஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்குது. ஸோ இந்த மதத்தில் ஜோவன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து NXT சூப்பர் ஸ்டார் போல் இருக்குது, அதனால் நிறைய பேருக்கு தெரில. ஸோ இவர் வந்து அடுத்த கட்டமாக ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பாக மூவ் ஆகிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்சையும் WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்டின் தெரி வெர்சஸ் மாண்டஸ்குள்ள ஒரு மேட்ச் இருக்குது. இதில் வின் பண்ணுறவங்க அடுத்த கண்டெண்டரை பார்த்தீங்கன்னா ஸ்பீட் சாம்பியன்ஷிப்புக்கான கண்டெண்டர் மேட்சில் செலக்ட் ஆவாங்க. WWE பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டருக்கும் CM பங்குக்குமான ஸ்டோரியை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சதுனால செத் ரோலன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரான்சன் ரீட் பக்கம் அனுப்பிவிட்டாங்க. இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச நியூஸ் படி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள WWE வந்து பேட் பிளட் அப்படிங்கிற பேப்பரில் பயங்கரமான மேட்ச் வைக்க போகிறாங்க. பேட் பிளட் வந்து கோடி ரோட்ஸுடைய ஹோம் டவுன், அதனால் அங்கே பெரிய மேட்ச்லாம் அவருக்கு இருக்கட்டு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புனா ட்ரூ மாக்கின்டருக்கும் CM பங்குக்கும் வந்து பேட் பிளட்டில் வந்து ஸ்டீல் கேஜ் மேட்ச் வைங்க, அத்தோடு அந்த ஸ்டோரியை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. மேபி இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பிரான்சன் ரீட் கூட ஃபியூட் முடிச்சிருவார். அதுக்கப்புறமா CM பங்குக்கும் செத் ரோலன்ஸ்க்குமான ஃபியூட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். இவங்களுக்குள்ளே ஸ்டார்டிங்கில் நம்ம ட்ரிபிள் த்ரெட் ஆஃப் ஃபியூட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். பட் ஆனால் இப்போ செத் ரோலன்ஸ் வந்து ஒரு ஃபியூட்லேருந்து தனியாக ஒதுக்குற மாதிரி தெரியுது. அதுவும் பிரான்சன் ரீட் கூட இப்போதைக்கு ஃபியூட் போயிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பிரான்சன் ரீட் கூட அவர் ஃபீட் போவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா CM பங்கு வந்து ட்ரூ மாக்கின்டர் கூட ஸ்பீட் போவார். கண்டிப்பாக ட்ரூ மாக்கின்டருக்கும் CM பங்குக்கும் நடக்கிற மேட்ச்சில் ஒரு தடவையாச்சும் பார்த்தீங்கன்னா CM பங்கு வந்து ட்ரூ மாக்கின்டரை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ரீமேட்ச் நடத்தலாம். பேட் பிளட்டில் இவங்களுக்குள்ள நடக்கிற மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹெல் இன் எ செல் மேட்சாக நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஹெல் இன் எ செல் இதுக்கு முன்னாடி கடைசியாக ரசல்மனியா 40 பார்த்தோம்ல, அதுக்கப்புறமா நடக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் எதிர்பார்க்கலான்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஓகே நண்பா, இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். இருங்க எந்த ஸ்க்ரீனில் பாருங்க, ஒரு சில பழைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கிறேன். இங்கே 4 வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த நல்லதும் ரெஸ்லிங் அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.